Hi, hello friends. Welcome to Safari Group. நாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஸ்ரீலங்காலே ரொம்பவே ஃபேமஸான எங்க போனாலும் கிடைக்கக்கூடிய ஹோட்டல் வெல்லையும் சரி வீட்டு வெல்லையும் சரி நிறைய பேர் விரும்பி திங்கக்கூடிய பருப்பு கறி பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம், என்ன மாதிரி பண்ண போறோம்னு நீங்க வீடியோக்குள்ள வந்து பாருங்க. பருப்பு ஒரு 2 தண்ணி கழுவிக்கிறோம். இந்தியாவில் பார்த்துக்கிறேன் பருப்பு வந்து நிறைய சாம்பாருக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் பருப்பு கறியை தனியாகவே பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 தண்ணிக்கு நல்லா கழுவியாச்சு. பருப்பு கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிக்கு எல்லாம் வெட்டி எடுத்துக்கிறோம். நிறைய பேர் பருப்பு கறி எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்கும். வெட்டி வச்ச வெங்காயத்தை நாங்கள் கழுவின பருப்போடே போட்டுக்கிறோம். அடுத்ததாக தக்காளிக்கு சின்னதாக வெட்டி அதே மாதிரி பருப்போடே போட்டுருவோம். பருப்பு கறி பார்த்தோம்னா வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தான் போடணும். ஏன்னா வெள்ளைப்பூடு தான் பருப்பு கறி சூப்பராக தூக்கலாக வந்துடும். வெள்ளைப்பூடை நாங்கள் இப்போ உரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்ரீலங்காவில் எங்கே பருப்பு கறி நல்லா வைக்கணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நாங்கள் 2 நெட்டி கருவேப்பிள்ளையும் இதோட போட்டுருவோம். பச்சை கொச்சிக்காய் அப்படி கீத்தி போட்டுடுவோம். அடுத்ததாக நாங்கள் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கிறோம். பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதோட கொச்சிக்கத்தூள் கொஞ்சமும் மஞ்சள் தூள் கொஞ்சமும் போட்டுக்கிறோம். இந்த கறி செய்கிறது சரி ஈஸி. இதை பார்த்துக்கொண்டா இது மாதிரி செய்யுங்க. ஆனால் சரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்போக்கி இவ்வளோ தான். இப்போ நாங்கள் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருவோம். வாவ், தண்ணி ஓரளவு வத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு நாங்கள் பாலை சேர்த்துக்கிறோம். இதை பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக ரெடி ஆகணும். இப்போ நாங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி பால் ஊற்றிடுவோம். அடுத்ததாக உப்பு போட்டுக்கிறோம். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பருப்பு கறி ரெடி ஆகிருச்சு. பால் உப்பெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டாச்சு. இப்போ ஒரு கொதியில் இறக்கி வச்சுட்டு நல்லா தாளிப்பொண்டு போட்டுருவோம். தாளிப்புக்கு பேன் ஹீட் ஆகிடுச்சு. நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிடுவோம். அடுத்ததாக கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு போடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக காஞ்ச கொச்சிக்காவை போட்டுக்கிறோம். இப்படி பரன்னு போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக அந்த தாளிப்பை போட்டு அப்படியே நாங்கள் இப்போ பருப்போடு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுது. பார்த்தீங்களா, இப்போ தான் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் இறக்கி வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இறக்கி ரைஸோட போட்டு பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டடா, பருப்பு கறி வேறு லெவல். நம்ம தாளிப்பெல்லாம் போட்டு சும்மா வெள்ளைப்பூடு எல்லாம் மேலால் விளங்க. சூப்பராக இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல் இருக்கு. அந்த தாளிப்புடைய டேஸ்ட், வெள்ளைப்பூடைய டேஸ்ட், பருப்புடைய இது, பால் ஊற்றினது எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு திங்க போத்தில் தேவைப்பட்ட தாளிப்பு போட்ட காஞ்ச கொச்சிக்காய்க்கு அதில் ஒரு கடி கடிச்சுக்குவாரு. அதோடைய சேர்த்து சூப்பராக இருக்கேன். கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு சூப்பர். இது நல்லா வெள்ளைப்பூடோட போட்டு பிணையணும். அப்போ தான் இந்த மாதிரி வெள்ளைப்பூடும் சும்மா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. நீங்களும் ஒருக்கா உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பருப்பு கறி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கும் சொல்லுங்கள். ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே இது தான், பருப்பு கறி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அமைத்திருங்க. மீண்டும் இது போல் புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரியாஸ் அஹமத். பாய்.